வணக்கம் மக்களே, திருப்பூர் எஸ்டி கார்ஸ்லேருந்து நான் உங்கள் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மகிட்ட வந்திருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லேயே ஒரு டிமாண்டில் இருக்கிற ஒரு மாருதி எர்டிகாங்க. ரொம்ப குவாலிட்டியான கண்டிஷனில் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஹைப்ரிட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம எக்ஸலரேஷன் கொடுக்காதப்போ பேட்டரி கன்வெர்ட் ஆகிருங்க, மைலேஜ் நல்லாயிருக்கும். இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மக்களே. ரெண்டாவது, இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா VXI ஆப்ஷனலுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க. வண்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வண்டியோட குவாலிட்டி ப்ளஸ் ரேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிய வரும் மக்களே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸுக்கு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. மார்க்கெட் விலையை விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கம்மியாக சொல்கிறாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 100% லோன்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோ ஃபுல்லாக வாங்க மக்களே, இன்டீரியர்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வருங்க. அதனால் நம்ம கிளியராக சொல்கிறோம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இவ்வளோ ஆப்ஷன் வரது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் எல்லாமே வந்துருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு சைடு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டு வந்துருங்க. காட்டுறேன் பாருங்கள், எலக்ட்ரானிக் ஃபோல்டு, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க. பாருங்கள் மக்களே, பாருங்கள் ஆட்டோ ஃபோல்டு வந்துடும். ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா பக்கா வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் லாக்கோடு வந்துருங்க. இந்த சாவி பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் மாருதி கொஞ்சம் ஹை ரேஞ்ச் வண்டிகள் எல்லாத்துக்குமே இந்த கீ தான் வருங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் வந்துருங்க. இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக் வந்துருங்க. ABS வந்துடும். பார்த்தீங்கன்னா ஆட்டோ கார்ப்ளே வந்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டு 9 inch ஆண்ட்ராய்டு செட்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்டீரியர் ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்குங்க. வெறும் 50,000 தான் ரன்னிங் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டிங்க. ஆனால் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். டேஷ்போர்ட் எல்லாமே பாருங்கள், நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான இன்டீரியர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 சீட்டர் கண்டிஷன் தாங்க. பாருங்கள், ரூஃபில் பாருங்கள், ரூஃப் AC வந்துடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசிலாம் வண்டி எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசி ரோக்கெல்லாம் ஏசியே வராது. அப்புறம் இந்த சீட்டோட மூவ்மெண்ட் எல்லாமே பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க உள்ளே போகிறக்கு எல்லாமே. சீட்டு வந்து உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ரயில் வந்துடும். பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டுக்கு, சீட் மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட் ஏறி இறங்குறதுக்குலாம் சௌரியமாக இருக்கும். பின்னாடி சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி சீட் அளவுக்கு தான் இருக்கும். பின்னாடி வந்து ஒரு பெரியவங்க 2 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காரலாங்க. சின்னவங்களை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களாக இருந்தால் 3 பேர் உட்காரலாங்க. சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சாய்ச்சிக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனோட தான் வருங்க. இந்த சீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி சாட்சியுமே படுத்துக்கலாங்க. அந்த மாதிரி வரும். 60-40 ஸ்பிளிட் சீட் வருங்க. 2 சீட்டையுமே நீங்கள் மடித்து ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் சீட்டு தான் வருங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல் இருக்கிற மாதிரி ஒரு லெதர் சீட் ஃபிட்டிங்ஸ் தான் வருங்க. ரெக்ஸின் கிடையாது. பாருங்கள், சீட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ 3 ரோவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. வாங்க இப்போ இந்த வண்டியோட டோர் கண்டிஷன் அண்ட் டோர் பேடு எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃப்ரண்ட் டோர் பேடு பாருங்கள், டோர் பேடு க்ளீனாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங் காட்டுறேன் பாருங்கள். இந்த டோர்லேயுமே பாருங்கள் பேஸ்டிங் கிடையாது. டோருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. டிக்கி டோர் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கி டோருமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு க்ளீனான கண்டிஷனில் வந்துருங்க. இந்த பின்னாடி மட்டும் பொருள் வச்சது லைட்டாக அழுக்கு இருக்குது, அது வருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு போர்டு மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே பொருள் வைக்கிறதுக்குமே நல்ல ஒரு ஸ்டேபிளான இடங்க இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்துருங்க. ஒரு 2 பெரிய சூட்கேஸ்லாம் வைக்கிற அளவுக்கு ஸ்பேசியஸாக வந்துடும். இந்த டோருமே பாருங்கள், உங்களுக்கு பேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேஸ்டிங்கில் தான் இருக்குது. இந்த டோர் பேடுமே பாருங்கள் க்ளீனான கண்டிஷனில் இருக்குது. இந்த டோர் பேடு பாருங்கள், டோர் பேட் கண்டிஷன் அண்டு பேஸ்டிங் எல்லாமே மாறாமல் இருக்குங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் ஏசி த்ரோ, ஏசி கண்டிஷன் அண்ட் செட் கண்டிஷன் பார்த்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாருங்கள், ரியர் ஏசி வந்துட்டு வந்துருங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கண்ட்ரோல்ஸ் வந்துடும். தனியாக உங்களுக்கு 3rd row வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி கவரேஜுக்கு இதுவே கரெக்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயுமே ஏசி இங்கே எல்லாமே வந்துடும். நல்லா த்ரோ இருக்குங்க. ஏசி த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடியோ நீங்கள் எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாங்க. இந்த செட்டில் உங்களுக்கு 9 inch ஆண்ட்ராய்டுங்க தான், அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவே ப்ளே பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் எஃபெக்ட் எல்லாமே கேட்டிருப்பீங்க மக்களே. இன்டீரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வரனால பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். சவுண்டும் சரி, வண்டி பார்த்தீங்கன்னா செட்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியான செட்டு தான் போட்டிருக்காங்க.
வாங்க மக்களே, அடுத்த டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஏசி வெண்ட் மாதிரி இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில்லாம் கூலாக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட ஏர் ஃப்ளோ வருங்க. அதனால் உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் அங்கே வச்சுட்டிங்கனாலும் ஒரு கூலிங்காக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்காக ஏசி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச ஒரு கண்டிஷனில் வந்து கிடைக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க வண்டியை பொறுத்தளவுக்கு. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்னு பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபாக் லேம்ப் வந்துருங்க. சைடு மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர்லேயே இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. மறுபடியும் பின்னாடி பாருங்கள், பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச்சான பேக் வந்துருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இந்த சைடு மிரருமே பாருங்கள் நல்ல இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் எந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குமே கிடையாதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோருக்கும் தனித்தனியாக இண்டிகேஷன்ஸ் வந்துருங்க. மீட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் ஃப்ரண்ட்டு சென்சார்ஸ் டோட்டலாக வந்துருங்க. கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். ஒவ்வொரு டோருக்கும் தனியாக இண்டிகேஷன்ஸ் வந்துருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து ஃபோன் கட் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷன் வந்துருங்க. ஸ்டேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே வந்துருங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹைப்ரிட் வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு VXI ஆப்ஷனல்லே வந்துருங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டி ஓவரால் ஓடின கிலோமீட்டர் என்ஜின் ஸ்டார்டிங் கண்டிஷன் எல்லாம் பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 57,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் இருக்குது. வாங்க என்ஜின் ரன்னிங் பார்த்துடலாங்க. என்ஜின் ரன்னிங் பாருங்க மக்களே, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில் தான் இருக்குது. வாங்க மக்களே, இப்போ என்ஜின் ரூம் கண்டிஷன் பார்த்துடலாங்க. ஏப்ரான் பாருங்கள், 2 ஏப்ரானுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஏப்ரான்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரீவர்க்கும் கிடையாது, ஒரிஜினல் பேஸ்டிங்லேயே இருக்குது. பேனட்டுமே காட்டுறேன் பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரிஜினல் பேடுங்க, ஒரிஜினல் ஸ்டிக்கரிங்க, பேஸ்டிங் எல்லாம் கலையாமல் இருக்குங்க. பேனட் பட்டியுமே பாருங்கள் உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினாலிட்டியான வண்டி தேவைப்படுறவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஏன்னா ஒரு ஒரிஜினல் கண்டிஷனுக்கு தான் வந்திருக்கு வண்டி. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்துடலாங்க. 4 டயருமே கிட்டத்தட்ட இப்போ தான் போட்டிருக்காங்க. போட்டு மீறி போனால் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எல்லாமே பாருங்கள் டயர் எல்லாமே குட்டியஸ் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. டயர் எல்லாமே அடுத்த உங்களுக்கு ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு எந்த சேஞ்சிங் ஒர்க் கிடையாது. பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. டயரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அடுத்த ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு டயர் சேஞ்சிங் ஒர்க் கிடையாதுங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. இப்போ இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2019 மாடல் மாருதி எர்டிகாங்க. ஹைப்ரிட் வேரியண்ட்டுங்க, ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய வண்டி யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பெரிய வண்டியை வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க ஒரு மேனுவலை. அதனால் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா ஆட்டோமேட்டிக் தாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லேயுமே ஹைப்ரிட் வேரியண்ட்டுங்க. மைலேஜுமே உங்களுக்கு கம்மியாகாதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா மாருதி எர்டிகாங்க, VXI ஆப்ஷனலுங்க. ஹைப்ரிட் வேரியண்ட் தான் இன்றைக்கி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. இன்சூரன்ஸ் இன்னும் 10-11 மாதம் கரண்ட்டில் இருக்குங்க. இந்த வண்டியோட பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியான கண்டிஷனுக்கு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ இந்த வண்டி எடுத்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க. ரிவர்ஸ் கேமராலிருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பர்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபிட்டட் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. இன்டீரியர் சீட் கவர்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல கண்டிஷனுக்கு வந்திருக்கு மக்களே. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 10 to 10.5 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்டிருக்காங்க மக்களே. ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த ப்ரைஸ் சொல்ல போகிறது இல்லைங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,20,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% லோன் ஆப்ஷனும் இருக்குங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 9 to 9.20 லோனே வாங்கி கொடுத்துடலாங்க. ஏன்னா விலை கம்மியாக தான் சொல்கிறோம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் விலையை விட இந்த வண்டி 1 லட்ச ரூபா கம்மியாக சொல்கிறேங்க. அதனால் ஒரு முன்பணமே இல்லாமல் ஒரு 7 சீட்டர் எடுக்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் வந்து இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு குறைஞ்ச வட்டியில் லோன் வாங்கி கொடுத்துடலாங்க.
இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.